என் பாட்ட தாய்க்கு என் தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கம். அதுக்குரிய சிறப்பு விருந்தினர்களே, எங்களை நல்வழி நடத்தும் தலைமை ஆசிரியர் அவர்களே, அறிவில் சிறந்த ஆசிரியர் பெருமக்களே, என் அன்புக்குரிய பெற்றோர்களே, என் அன்பு நண்பர்களே, அனைவரையும் வணங்குகிறேன். இந்த பட்டிமன்ற தலைப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மனதில் மகிழ்ச்சி தருவது சுவையான உணவா இல்லை நகைச்சுவை உணர்வா என்ற தலைப்பில் பேச வருகிறார்கள். மனதுக்கு மகிழ்ச்சி தருவது சுவையான உணவு என்ற தலைப்பில் பேச வருகிறார்கள் நண்பர் அர்ஜுன் அவர்களும் தோழி நண்பர் ஷேக் அவர்களும் தோழி ரஜினா அவர்களும். மனதிற்கு மகிழ்ச்சி தருவது நகைச்சுவை உணர்வு தலைப்பில் பேச வருகிறார்கள் நண்பர் அர்ஜுன் அவர்களும் நண்பர் ரூபன் அவர்களும். மனதிற்கு மகிழ்ச்சி தருவது சுவையான உணவு என்ற தலைப்பில் பேச வருகிறார் நண்பர் ஷேக் அவர்கள். வாங்க ஷேக் அவர்களே. நான் ஆரம்பிக்கிறேன். நடுவர் அவர்களே, சான்றோர்களே, சிறப்பு விருந்தினர்களே, இங்கு தலைமை தாங்கியிருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களே, மதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் அவர்களே, அன்பு பெற்றோர்களே மற்றும் என் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்கிறது நம் தமிழ் மறை. மனிதன் உயிர் வாழ உணவு எவ்வளவு முக்கியமோ அந்த உணவின் சுவையும் மனமகிழ்ச்சியும் அவ்வளவு முக்கியம். உடம்பு சரியில்லைன்னா பாத்துக்கோங்க. நம்ம கிட்ட வந்து முதல்ல கேட்கிற கேள்வியே, சாப்பிட்டையா? என்னத்தை சாப்பிடுவது? பிடிக்காத உணவையா சாப்பிடுவது? பிடித்தமான உணவை சாப்பிடுவது. உங்க உடம்பில் ஒரு தெம்பு கிடைக்கிறது, மனதில் ஒரு உற்சாகம் கிடைக்கிறது. நடுவர் அவர்களே, நீங்கள் ஒரு திருமணத்திற்கு செல்கிறீர்கள். அங்க அலங்காரத்தை சுற்றி பார்ப்பீர்களா இல்ல பந்திக்கு நம்ம ரூபன் அர்ஜுன மாதிரி முந்திப்பீங்களா? பந்திக்கு தானே முந்திப்பீங்க. கல்யாண சமையல் சாதம் என்று பந்திக்கு முந்திக்கிறீங்க. யாராவது நகைச்சுவை விருந்தை வைத்து பற்றி ஆட்டிக்கொள்கிறார்களா? விருது என்று சொல்ல கேட்டாலே நாக்கில் எச்சில் ஊறுகிறதா? அதுவே சுவையான உணவின் வெற்றி. எனவே வயிறு மட்டும் நிரம்புவது உணவல்ல, மனதையும் மகிழ்ச்சியால் நிரப்புவது உண்மையான சுவையான உணவு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களே, மிக்க அருமையாக பேசினேன். இப்பொழுது மனதுக்கு மகிழ்ச்சி தருவது நகைச்சுவை உணர்வு என்ற தலைப்பில் பேச வருகிறார் நண்பர் அர்ஜுன் அவர்கள். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. தமிழ் மொழியை வணங்கி அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஐயா, உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? வேற என்ன? அதுதான் நகைச்சுவை. சிரிப்பே சிறந்த மருந்து. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஐயா, அப்போது உள்ள அனைத்து ஆலயங்களிலும் உணவு என்பதே வைப்பார்கள் தான். ஆனால் அங்கு முக்கியமாக நகைச்சுவை நிகழ்ச்சி என்று வைப்பார்கள் தான். அது ஏன் வைக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏன் வைக்கிறார்கள்? ஏனென்றால் நம்முடைய சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி நம்ம எல்லாரும் ஒன்னா பேசி சிரிக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மகிழ்ச்சியெல்லாம் இவங்க சாப்பிட்ற லட்டு பூந்திரியா கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க அரசு மருத்துவமனை கூட இந்த நகைச்சுவை நிகழ்ச்சிகளை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஏன் வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏனென்றால் நம்ம சாப்பிட்ற மருந்தை விட இந்த நகைச்சுவை நிகழ்ச்சிகளே நம்மளோட நோயை போக்குற காரணத்தினால்தான் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஐயா, நீங்க ரோட்ல நடந்து போகும்போது நிறைய பேரை பார்ப்பீங்க. அங்க சில பேர் பாருங்க, மூஞ்சில சிரிப்பே இல்லாம உருன்னு போவாங்க. நம்ம நஜிதா சேர்க்க மாதிரி நஜிதா முகத்துல சிரிப்பே பார்க்க முடியாது. ஆனா பந்தின்னு சொல்லி பாருங்க, முதல்ல போய் நிற்பாங்க. சிரிப்பு இருந்தாதான் முகத்துல ஒரு பொலிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நீங்கள் பேசுகிற பேச்சில் எதிராளியே கலங்கி விட்டது. தோழி
அது மகிழ்ச்சி தருவது சுவையான உணவு என்ற தலைப்பில் பேச வருகிறார்கள். வாங்க நஜிதா அவர்களே. அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சிறப்பு விருந்தினர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, எனது நண்பர்களே, இங்கு வருகை தந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நடுவர் அவர்களே, அந்த தலைப்பிலே இருக்கு பாருங்க, மகிழ்ச்சி. இந்த உலகத்துல இருக்க பாதி பேரு சுவைக்கு முக்கியத்துவம் தரவங்க தான், சரியா? அதனால சரியான உணவு இருந்தா தானே நம்மளால சாப்பிட முடியும். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்ற தலைப்பு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதே மாதிரி சுவையான உணவு இருந்தா தானே நம்மளால நல்லா சாப்பிட முடியும். அதாவது நடுவர் அவர்களே, நான் வீட்டுக்கு போனது எங்க அம்மா கிட்ட கேட்பேன், அம்மா இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு? எங்க அம்மா எனக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சு தருவாங்க. ஏன்னா எங்க அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு பிடிச்ச சாப்பாடை பார்த்து சமைச்சு தருவாங்க. பார்த்து அந்த யூடியூப்பை பார்த்து தானே? ஆமாம் நடுவர் அவர்களே. நம்ம அர்ஜுன் அவர்கள் சொன்னாங்க, ஒன்னா சொந்த பழங்க கூட உட்காந்து சாப்பிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும். வெறும் சிரிச்சுட்டு மட்டும் இருந்தா போதுமா? நம்மளால நல்லா சாப்பிட்டா தானே, நல்ல சுவையான சாப்பாடு சாப்பிட்டா தானே நல்லா உட்காந்து தெம்பா பேச முடியும். அப்புறம் எப்படி அவங்க சுவையான சாப்பாடெல்லாம் வேஸ்ட்னு சொல்ல முடியும்? வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு தோழி நஜிதா அவர்களே. இறுதியாக நண்பர் ரூபன் அவர்கள் பேச வருகிறார்கள். பிரித்து வாழ வேண்டும், பிறகு அப்படின்னு கவிஞரே சொல்லுகிறாரு. நடுவர் அவர்களே, நகைச்சுவை உணவு தான் மனுஷனுக்கு சந்தோஷத்தை தரும். நகைச்சுவை உணவு தான் மனுஷனுக்கு சந்தோஷத்தை தரும். சிரிப்பு ஒன்றும் வெறும் சத்தம் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றிக்கோ நம்ம மகிழ்ச்சிக்கோ துணையா இருக்கும். நம்ம நடைமுறையில் என்ன துன்பம் இருந்தா கூட அதை நீக்கி அதுவே அது அருமருந்தா இருக்கும். நடுவர் அவர்களே, நீங்க வாய் விட்டு சிரித்தாதான் நோய் விட்டு போய்விடும். நீங்க நல்லா சிரிங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம். நகைச்சுவை உணவை பற்றி பேசுவது. நன்றி, வணக்கம். என்னவென்று சொல்வதையா பெண்கள் பேச்சழகை அருமை ரூபன் அவர்களே. அணிகளில் இருந்து சிறப்பாக பேசினார்கள். இப்போது தீர்ப்பை காண்போமா? துன்பம் வரவே இல்லை சிரிங்கள் என்று வள்ளுவர் சொல்லிதான் சரிங்க. பல நூற்றாண்டுகள் முன் தொல்காப்பில் சொல்லியிருந்தார்கள், நகைச்சுவை உணர்வே சிறந்தது என்று. நாம் உணவை உண்டால் மட்டும்தான் வேலையை செய்ய முடியும். ஆனால் உணவு ருசியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சாப்பிட பிடிக்கும், இல்லைனால் பிடிக்காது. உணவு சுவையாக மட்டும் இருக்கக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமான உணவுனாலே வீட்டில் பெற்றோர்கள் செய்கிற உணவு மட்டும்தான். எனவே மகிழ்ச்சி தருவது சுவையான உணவும் நகைச்சுவை உணர்வும் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.